தமிழ்நாட்டை வஞ்சித்துவிட்டு பொய்களால் மறைக்க முயற்சிக்கலாமா என பிரதமர் மோடி பொய் உரை சொல்கிறார் என டிஆர் பாலு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்குங்க. அரசி, தமிழ்நாட்டை வஞ்சித்துவிட்டு பொய்களால் மறைக்க முயற்சிக்கலாமா என திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான டிஆர் பாலு தற்பொழுது பிரதமருக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக அரசு முறை பயணமாக தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய அரசியல் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தம் பிரதமர் என்பதையே மறந்து அரசியல் அவதூறுகளை அள்ளி இறைத்துவிட்டு போயிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி எனவும், உரையை பார்த்தபோது அவரை நினைத்து பரவேசமாக இருப்பதாகவும், பதவி தற்காலிகமாக காலியாக இருந்தாலும் கூட குறிப்பாக முறுக்கென பேசி தொடங்கி இருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு இந்த 10 ஆண்டு காலத்தில் செய்த சாதனைகளை பட்டியலிட்டு இருந்தால் அவரை பாராட்டலாம் எனவும், 10 ஆண்டு காலத்தில் இந்திய நாட்டிற்கு செய்து காட்டிய வளர்ச்சியை சொல்லி இருந்தால் வரவேற்றிருக்கலாம் என்றும், அப்படி எதுவும் செய்யாமல் திருப்பூர் கூட்டத்தில் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசியும், திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் திமுகவை கடுமையாக விமர்சித்தும் பேசிவிட்டு போயிருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார். பாஜக ஆட்சியை கவிழ்த்தவர் ஜெயலலிதா எனவும், ஊழல் வழக்கில் தண்டனை பெற்று 2 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி பெற்றவர் அவர் என்றும், அவரை பாராட்டி பேசியிருப்பதாகவும் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக பிரதமர் தொடர்ச்சியாக அடுக்கடுக்கான பொய்களை தெரிவித்திருப்பதாகவும், அதே போல 2004ஆம் ஆண்டு தன்னை குஜராத் மாநிலத்தின் வளர்ச்சி நாயகனாக காட்டிக்கொண்ட பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் என்றும், தமிழ்நாட்டை குஜராத் எந்த வகையிலும் வளர்த்து விடாது என்று சொல்லி மோடியா இந்த லேடியா என்று கேட்டவர் ஜெயலலிதா என்றும் தொடர்ச்சியாக அவரை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார். அதே போல திமுக அரசை கடுமையாக விமர்சித்திருக்கக்கூடிய பிரதமர் திமுக மீதும் திமுக தலைவர் மீதும் அடுக்கடுக்கான பொய்களை தெரிவித்திருப்பதாகவும், தனக்கு எதிரிகளே இல்லை என்றது போல பாஜகவிற்கு எதிராக எதிர்கட்சிகள் அனைத்தையும் இணைத்து இந்தியா கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வருவதாகவும், குறிப்பாக தமிழ்நாட்டிற்கும் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தொடர்ச்சியாக எந்தவித நன்மையும் செய்யாமல் இந்த பொதுக்கூட்டத்தில் திமுகவையும் தமிழக மக்களையும் ஏமாற்றும் வகையில் தொடர்ச்சியான அடுக்கடுக்கான பொய்களை தெரிவித்து திமுகவே இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்ற சவால் விட்டிருக்கிறார். இப்படி சொன்னவர்கள் எல்லாம் வரலாற்றில் காணாமல் போய்விடுகிறார்கள் என்றும், அந்த வரிசையில் அவரும் விரைவில் இணைந்து விடுவார் என்று தொடர்ச்சியாக விமர்சனங்களை அள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.